கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலை இருந்தது. வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும் பொழுதே சரியான பசி. வீட்டுக்கு வந்தால் காலையில் வச்ச சாம்பாரும் ரசமும் தான் இருந்தது. ஆனால் காரசாரமாக ஏதாவது சாப்பிட்லாங்க போல தோணிட்டே இருந்தது. பிரெட் தொக்குங்கிற ஒரு ரெசிபி இன்ஸ்டாவில் பார்த்துருந்தேன். சரி அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஈஸியாகவும் இருக்கும் அப்படின்ட்டு 2 தக்காளி 2 வெங்காயம் எடுத்துகிட்டு வந்துட்டு கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணது தான், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு 2 பச்சை மிளகா, 2 பெரிய வெங்காயம், 1 தக்காளி, 1 கொத்து கருவேப்பிலை இது எல்லாம் சேர்த்து லைட்டாக வதங்கி வந்ததும் ஒரு 4 ஸ்லைஸ் பிரெட்டை இது போல் பிச்சு போட்டுக்கோங்க. பிச்சு அந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 30 செகண்ட் வதங்கி வந்ததும் அந்த நடுவில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு 2 முட்டையை உடச்சி ஊற்றி முட்டையை லைட்டாக வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூட சிக்கன் மசாலா, கறி மசாலான்னு 2-3 மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது போல் ஒரு டம்ளர் வச்சு கொத்து புரோட்டா போடுவோம் இல்லைங்களா, அதே போல் கொத்தி விடுங்க. ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருந்ததுங்க. நல்லா காரசாரமாக. லாஸ்ட்டில் ஃப்ளேவருக்கு கொஞ்சமாக மல்லி இலை தூவிக்கோங்க. 4 பிரெட்டு 2 முட்டை இருந்தால் ஈஸியாக செஞ்சிடலாம். ஆனால் இது ஒரு ஆளுக்கு தான் பத்தும். அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நல்லா காரசாரமாக டேஸ்டியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு பின்னாடி செடிக்கெல்லாம் தண்ணி விடலான்ட்டு வந்தேன். கிணத்துல இன்ஜின் விட்டோம்னா தண்ணி இங்கே எல்லா செடிகளுக்கும் கரெக்டாக வந்துடும். தென்னமில்ல வச்சு ஒரு 2-3 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இப்போ வந்து பாலை விடுறதுக்கு ஆரம்பிச்சிடுச்சு. பாலை விடுற டைமிங்கில் கொஞ்சம் கரெக்டாக தண்ணி வந்து கொடுக்கணும். அதனால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கரெக்டாக எல்லா செடிக்குமே தண்ணி வந்து விட்டுறேன்.